வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கரண்டி ஆம்லேட் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபிங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் இன்றைக்கி நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க. அது ஒரு கரண்டி ஆம்லேட் தான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பொடியை நறுக்கின வெங்காயம், பொடியை நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த கரண்டி ஆம்லேட் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை தாளிப்பு கரண்டியில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு இது எப்பயும் இதில் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக வச்சா கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கரண்டியில் இப்படி முட்டையை நம்ம சேர்த்த உடனே இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடனாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறது எல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இது லோ ஃப்ளேமில் தான் அங்கே வச்சு செய்யணும். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் வச்சுங்க. பாருங்கள், இந்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சூப்பரான சுவையான டேஸ்டான கரண்டி ஆம்லேட். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.